வணக்கம் மக்களே, என்எஸ் பக்தி டைம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வாழ்க்கையில பணம்ங்கிறது ஒரு முக்கியமான சக்தி. சிலருக்கு அது சும்மா வந்து கொட்டுது, சிலருக்கு எவ்வளவு உழைச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்துக்கும் ஒரு அறிகுறி இருக்குங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனுக்கு பணம் குவிய போகுதுன்னா அதை இயற்கையே சில அறிகுறிகள் மூலமா நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும். நீங்க பணக்காரரா மாறுறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றமும் சந்தோஷமான முன்னேற்றமும் வரப்போகுதுன்னு சொல்ற இந்த 10 நல்ல அறிகுறிகளை நீங்க ஒருபோதும் சாதாரணமாக விட்டுடக்கூடாது. ஏன்னா இது மகாலட்சுமியே உங்க வீடு தேடி வர போறாங்கன்னு உணர்த்தும் தெய்வீக சிக்னல்கள். வாங்க ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது அறிகுறி கருந்தேனிகள் வர்றது. உங்க வீட்டுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காம கருந்தேனிகள் வரிசையா வந்து சாப்பாட்டு பொருட்கள் மேல ஏற ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குங்க. இது மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது வீட்டில் பணம் வரப்போவதற்கான நிச்சயமான அறிகுறி. குறிப்பா வீட்டில் திடீர்னு கருந்தேனிகள் தோன்றுவது பலரும் இதை பயம் கொண்டு பார்ப்பாங்க. ஆனா இதுக்கு பின்னால ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கு. கருந்தேனிகள்ங்கிறது மகாலட்சுமியின் வருகையை குறிக்கும் ஒரு புனித சின்னமா கருதப்படுது. இது ஏன் நடக்குது தெரியுமா? உங்க வீட்டில் உள்ள ஆழமான நேர்மறை அலைகள் இந்த தேனீகளை ஈர்க்கின்றன. அது உங்க வீடு புண்ணியமான இடமாக மாறியுள்ளது என்பதையும் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் கடவுளின் பார்வையில் இருக்கிறார்கள் என்பதையும் குறிக்கிறது. குறிப்பா பசுமை நிறம் அல்லது கருநிற தேனீகள் கூட்டமாக வந்து வீட்டில் சுற்றி கொண்டிருந்தால் அது செல்வ பாக்கியம் வரப்போகும் ஒரு நிச்சயமான அடையாளம் என்று அர்த்தம். இது போன்ற தேனீகளின் வருகை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமாக அமையலாம். இதை நேர்மறையாக ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுங்கள். இது செல்வம் மட்டுமல்ல, ஆனந்தமும் அமைதியும் தரும் ஒரு தெய்வீக சிக்னல். இரண்டாவது அறிகுறி சங்கு ஒலி கேட்பது. காலையில தூங்கி எழுந்த உடனே எங்கிருந்தோ ஒரு சங்கு ஒலி உங்க காதுல கேட்டா அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரப்போறதுக்கான அர்த்தம். இந்த சிக்னல் சொல்றது உங்க கஷ்டமான காலம் இப்போ நல்ல காலமா மாறப்போகுது. கூடவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். குறிப்பா தொலைவில் ஒரு மென்மையான சங்கு ஒலி உங்கள் காதில் விழுகிறது. இதை பலரும் சாதாரணமாக பார்ப்பாங்க. ஆனா இது ஒரு தீர்க்கமான ஆன்மீக சிக்னல். பண்டைய காலங்கள்ல சங்குங்கிறது தெய்வீக ஒலியாக கருதப்பட்டது. சங்கு ஒலி கேட்பதுங்கிறது ஒரு தூய அலைவரிசையை உருவாக்குகிறது. அந்த அலை உங்க மனத்தையும் வீட்டு வளத்தையும் தூய்மையாக்குகிறது. கண் விழிக்கும் அந்த நொடியிலேயே சங்கு ஒலித்தால் அது தெய்வ ஆசீர்வாதம் உங்கள் மீது நேரடியாக விழுகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி. நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பதற்கான அறிகுறி இது. மூன்றாவது அறிகுறி கைகளில் அரிப்பு. ஜோதிட நம்பிக்கைகளின்படி ஆண்களுக்கு வலது கை அரித்தால் அதாவது அவருக்கு பண வரவு இருக்கலாம், யாராவது பணம் தரலாம் அல்லது ஒரு நல்ல வாய்ப்பு காத்திருக்கிறது என்று அர்த்தம். பெண்களுக்கு இடது கை அரித்தால் அவர்களுக்கும் அதே போல் பொருளாதார ரீதியான லாபம், புதிய சந்தோஷ செய்தி அல்லது ஆசையுடன் எதிர்பார்த்த விஷயம் நிச்சயம் கிடைக்கும். இது ஒரு நல்ல சகுனம். நான்காவது அறிகுறி சில்லறை பணம் கிடைப்பது. காலையில வீட்டு வெளியில சில்லறை பணம் கிடைச்சா அது பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். குறிப்பா சில்லறை பணத்தை பார்த்த உடனே சிலர் அதை எடுத்து வைத்துக் கொள்வார்கள், சிலர் அதை தவிர்த்து விடுவார்கள். ஆனா நம் பண்டைய நம்பிக்கைகள்ல இதற்கு ஒரு தெய்வீக அர்த்தம் இருக்கு. சில்லறை பணம் ஒரு ஆன்மீக ரீதியான சிக்னல். இது மகாலட்சுமியின் சின்னம் என்று கருதப்படுகிறது. காலையில் அதுவும் வீட்டின் வாசலில் இந்த நாணயத்தை பார்க்கிறீர்கள் என்றால் அது பணப்புழக்கம் உங்கள் வீட்டில் வரப்போகிறது என்பதற்கான அடையாளம். அதே மாதிரி உடை அணியும் பொழுது அல்லது கழற்றும் பொழுது பாக்கெட்டில் இருந்து பணம் விழுந்தாலும் அது கூட பணம் வருகையை குறிக்கும் ஒரு நல்ல சகுனம்தான். ஐந்தாவது அறிகுறி துளசி செடி பசுமையாக வளர்வது. இது உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்க தொடங்கியதன் சின்னம். துளசி ஒரு தெய்வீக மூலிகை. அது வளர்ந்து அழகாக பசுமையாக இருக்கும் வீடுகளில் செல்வம் அதிகமாக சேரும். குறிப்பா துளசி செடி உங்கள் வீட்டில் ஆரோக்கியமாக வளர்ந்தால் அது மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்கிறாள் என்பதற்கான நிச்சயமான அடையாளம். துளசி செடிக்கு நீர் ஊற்றி அதை பராமரிப்பது மகாலட்சுமியின் அருளை பெருக்கும். ஆறாவது அறிகுறி வீட்டு துடைப்பம் மற்றும் மகாலட்சுமி தொடர்பு. வீட்டை துடைக்கும் துடைப்பும் மகாலட்சுமியோட நெருக்கமான தொடர்பு உள்ளது. காலையில யாராவது துடைப்பம் போடுறத பாத்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் விலக போகுதுன்னு அர்த்தம். குறிப்பா தூய்மை என்பது ஆன்மீகத்தில் ஒரு சக்தியாகவே பார்க்கப்படுகிறது.
வீட்டை தினமும் காலையும் சாயந்திரமும் துடைப்பது மகாலட்சுமி தூய்மையை விரும்பும் தேவி என்பதை காட்டுகிறது. வீடு சுத்தமாக ஒழுங்காக இருந்தால் செல்வம் தானாகவே வந்து குவியும். வீடு தூய்மை இல்லை என்றால் அதுவே மன அழுத்தத்தை உருவாக்கும். மன அமைதி கெடும், அதுவே பணத்தையும் விரட்டும். அதாவது தூய்மை இல்லாத இடத்தில் செல்வம் தங்காது, தூய்மை இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தானாக வந்து சேரும். 7வது அறிகுறி பசு வாசலுக்கு வருவது. காலையில வீட்டு வாசல் கிட்ட ஒரு பசு வந்தா அதை கடவுளின் ஆசீர்வாதம்னு எடுத்துக்கணும். அந்த பசுவுக்கு ஒரு ரொட்டி இல்லைன்னா கீரை மாதிரியான சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். இது மகாலட்சுமி நேரா உங்க வாசலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். குறிப்பா பசு வீட்டுக்கு வருவது பணவரவுக்கான புனித சின்னம். பசு என்பது கோமாதா, அதாவது புனித தேவதையாக பார்க்கப்படுகிறது. பசு ஒரு வீட்டுக்குள்ள அல்லது வாசலுக்கு வருவது அந்த வீட்டில் மகாலட்சுமி சக்தி நுழைவதை குறிக்கும். இது வீட்டில் நிறைவு, செல்வ செழிப்பு, பணவரவு ஆகியவை ஏற்படும் என்று சின்னமாக கருதப்படுகிறது. பசுவை பூஜித்து அதற்கு புல் அல்லது வெல்லம் கொடுத்தால் அந்த புண்ணியம் பணமாகி திரும்பும் என்று நம்பிக்கை. பசு வந்த இடத்தில் தீய சக்திகள் விலகும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். பசு வாசலுக்கு வந்தால் அது மகாலட்சுமி வந்து கால் வைத்தது போல அந்த வீட்டில் பணம் தங்கும். 9வது அறிகுறி உங்க வீட்டில் ஒன்றை ஒன்று பின்தொடர்வது போல பள்ளிகள் நிறைய வீட்டுக்குள்ள தெரிஞ்சா அது மகாலட்சுமி வரப்போறதுக்கான ஒரு முக்கியமான சின்னம். ஒரு பள்ளி மற்றொன்றை பின்தொடர்வது போல இருந்தாலும் அது வீட்டு வளர்ச்சிக்கான அறிகுறிதான். குறிப்பா ஒரே இடத்தில் 3 பள்ளிகள் வீட்டில் தெரிகின்றன என்றால் அது மகாலட்சுமி சின்னத்தின் அறிகுறியும் ஆகும். இது ஒரு தெய்வீக சின்னம் என நம்பப்படுகிறது. அந்த வீட்டில் அருளும் பணமும் பாக்கியமும் சேரும் என்பது நம்முடைய மரபு நம்பிக்கை. 3 பள்ளிகள் லக்ஷ்மியின் 3 ரூபங்கள்: அதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, சௌபாகிய லக்ஷ்மி. இந்த சின்னம் தெரிந்ததன் பிறகு வீட்டில் உள்ளவர்கள் எதையும் குறைவாக பார்க்க கூடாது, மனமாற நன்றி கூற வேண்டும். அப்பொழுது அந்த செல்வம் நிலையானதாக மாறும். பணத்தை நாமே உருவாக்குகிறோம், ஆனால் சில நேரங்கள்ல அது நம்மை உருவாக்க தொடங்குகிறது. வாழ்க்கையில் பணம் முக்கியம் என்றாலும் அதை விட முக்கியமானது அது எதற்காக தேவைப்படுகிறது என்பதையே. இந்த 10 அறிகுறிகள் ஒரு பணக்காரன் உருவாகும் வெளிப்படையான அடையாளங்கள். ஆனால் அதன் பின்னால் இருப்பது ஒரு நுண்ணிய ஆன்மீக உண்மை. செல்வம் என்பது மனதின் அமைதியால் தான் முழுமை பெறுகிறது. நம்முடைய அறிவால் நாமும் செல்வம் சேர்க்கலாம். ஆனாலும் அந்த செல்வம் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அது வெறும் சொத்தாகவே நின்றுவிடும். ஆழ்ந்த அறிவும் ஆன்மீக நெறியும் சேர்ந்தால்தான் பணம் ஒரு கருவியாக மாறி வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு சக்தியாக இயங்கும். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் நாம் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.